கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள 14 கிராம மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருவிழாவில் அர்ச்சுனன் தபசு மரம் ஏறும் விழாவில் உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள தர்மராஜா திருக்கோவிலில் மகாபாரத பெருவிழாவினை கிட்டம்பட்டி, பெத்ததாலப்பள்ளி, வேட்டியம்பட்டி, அவதானப்பட்டி உள்ளிட்ட 14 கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 19 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள், அம்மன் திருக்கல்யாணம் மட்டுமன்றி நாடக குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு, பாண்டவர் பிறப்பு, அர்ஜுனன் அம்பு வளைப்பு, காண்டாவனம், பாஞ்சாலி துகில் உரித்தல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ச்சுனன் தபசு விழா நடைபெற்றது. இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அழிக்க சிவபெருமானின் ஆயுதம் பெற வேண்டி அர்ச்சுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குழந்தை வரம் வேண்டியும், நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும், யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் சுமிட்சமாக வாழவும், கால்நடைகள் செழிக்கவும், மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் பெண்களும் தபசு மரத்தினை சுற்றி வணங்கி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை 7 நாட்டார், கிரிதரன், தர்மகர்த்தா, சென்றாயன் உள்ளிட்ட 14 கிராமங்களை சேர்ந்த கவுண்டர்கள் மற்றும் மந்திரி கவுண்டர்கள் மட்டுமின்றி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.